வணக்கம். குளோரியானி நாம் தமிழர் கட்சி. அதாவது நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம், எதுக்காக அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு கூட்டம் சுழந்துட்டு இருக்கும்போது, நம்முடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் எதுக்கான அரசியலை நாம் முன்னெடுக்கிறோம், யாருக்காக முன்னெடுக்கிறோம், எப்பேற்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்ட்டு சரியாக கணிச்சு களம் ஆடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு புதுசாக வந்த தற்குறி கட்சி ஒரு பக்கம் கேட்கும். ஏற்கனவே நம்மளை 10-15 வருஷமா கண்கொத்தி பாம்பா கவனிச்சிட்டு இருக்கிற கொள்ளை கூட்ட கட்சி அடிப்பொலிகளும் வந்து நம்மகிட்ட கேட்கும். அந்த கட்சி கூட்டம், அந்த கட்சி அடிப்பொலிகளுக்கெல்லாம் நாம சொல்றது என்னன்னா, போய் வலைதளத்துல பாருங்க, எவ்வளவு புரட்சிகரமான விஷயங்களை நாம் தமிழர் கட்சி உறவுகள் செஞ்சிருக்கு, கட்சி வேட்பாளர்கள் செஞ்சிருக்காங்க. கட்சியின் தலைவர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ பெரிய பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், அதே மாதிரி மாநில கட்சிகள்ங்கிற பேய்களை வந்து எதிர்த்து களமாடி இருக்காரு. அந்த பிசாசுகள் கொண்டு வந்த நாசகார திட்டத்தெல்லாம் எதிர்த்து அதை கிடப்புல போட வச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியோட வலைதளத்துல போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட அது உடனே வரும். ஒரு 10 வருஷமா குத்து மதிப்பா நீங்க 10 வருஷத்துக்கு கூட தேடி அலைய வேண்டாம். ஒரு 5 வருஷத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள், இல்ல ஒரு 7 வருஷம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க 5 வருஷம்னா வெறும் திமுகவை தான் எதிர்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல வெறும் ஒன்றிய அரசை தான் எதிர்த்துட்டு இருந்தாருன்னு கூட நினைப்பீங்க. அந்த கட்சி வந்து திமுகவை மட்டும்தான் எதிர்க்கோங்க, இந்த கட்சி வந்து ஒன்றிய அரசை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும். ஆனா நீங்க ஒரு 7 வருடத்துக்குள்ளத ஒரு முன்னோட்டமா ஒரு வேகமா நீங்க ஓடி போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒன்றிய அரசுடைய திட்டங்களை எல்லாம் எப்படி எதிர்த்திருக்காரு, அதிமுகவுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, இப்ப நடப்புல திமுக செய்யக்கூடிய அக்கப்போர்களை எல்லாம் எப்படி எதிர்த்திருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆடி இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது என்ன சொன்னாலும் உங்களுக்கு தேடுற பொறுமையும் கிடையாது, அறிவும் கிடையாது, அந்த ஆற்றலும் கிடையாது, அதுக்கான நாட்டமும் கிடையாது. சும்மா உட்கார்ந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு என்ன செய்யணும், முதல்வரா இருந்து அவர் ஏதாவது செய்யல, காரியங்களை செய்யல, நல்லாட்சி கொடுக்கல, மக்களுக்கான திட்டத்தை கொடுக்கலன்னா நீங்க என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்கலாம். ஒரு மாற்று கட்சியா, இல்ல எதிர்கட்சியா, எதிரி கட்சியா, இல்லைன்னா புரட்சிகரமான கட்சியா அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கான இடம் என்னவோ, இப்பொழுது அவரு ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துலையும், குரல் எழுப்பக்கூடிய இடத்துலையும், ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிற இடத்துலையும் தான் அவர் இருக்கனால அதை அவர் திறம்பட செஞ்சுட்டு தான் இருக்காரு, யாருக்கும் அச்சம் இல்லாம அப்படிங்கிறத சொல்றேன். எதுக்கு இவ்வளவு பெரிய முன்னோட்டம்லாம் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகரமான விஷயத்த செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு தடவை சொல்றேன். ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓங்கோல் ஆட்சி தமிழருடைய வரலாறுகளை திருடிட்டு, தமிழ்நாடுங்கிற பேரை வச்சதா பீத்திக்கிட்டு தமிழ்நாடுங்கிற பேரே அழிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது சமீபத்தில் வெளிப்பட்டுச்சு. எதன் மூலமானு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் எல்லாம் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு போட்டுச்சு. அப்போ நம்ம கூட காணொலியிலலாம் நானும் போட்டிருந்தேன், நாம் தமிழர் சார்பாக நிறைய பேர் வந்து காணொலியில் கேட்டிருந்தாங்க, இது அரசு போக்குவரத்து கழகம்னா ஜப்பான் அரசோட போக்குவரத்து கழகமா, இல்லை ஆஸ்திரேலியா அரசோட போக்குவரத்து கழகமா, இல்லை ஆப்பிரிக்காவா, அமெரிக்கா, எந்த நாட்டுடைய அரசு போக்குவரத்து கழகம்? ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே அரசு சார்ந்த, அரசாங்கம் தான் நடத்துது, அரசு சார்ந்த நிர்வாகத்தை அரசு தான் சொல்லுவோம், கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்குது, எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் நாட்டையே ஆளுது. இப்படி இருக்கும், இல்லை நாட்டை ஆளுவதே கவர்மெண்ட்னு சொல்றோம். இப்ப எந்த கவர்மெண்ட், எந்த அரசுன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நாமளும் வந்து நக்கலா நையாண்டியா பதிவுகள் போட்டிருந்தோம். அதுலலாம் உரைக்கிற மாதிரி இல்லைல்ல, இவங்க தான் தமிழ்நாடு அழிச்சிட்டு அடுத்து தெலுங்கர் நாடா மாத்தணுங்கிறதுக்கு திருவண்ணாமலையில இருந்தே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்களே. அதனால ஊடுருவிட்டு இருக்காங்க. திராவிடங்கிற பேர்ல ஊடுருவி முடிச்சது பத்தாதுன்னு இனி தமிழ்நாடுங்கிறதையும் அழிச்சிட்டு திராவிட நாடுன்னு மாத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப முனைப்போட இருக்காங்க. இப்படி இருக்கனால அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நேற்றுக்கு முந்தினத்தை கூட நான் கர்நாடகத்தில் வந்து தமிழர் சங்கம் சார்ந்த ஒரு அமைப்புல சேர்ந்தவங்க பஸ்ஸில் தமிழ்நாடுங்கிறத ஒட்டுறதை கவனித்தேன். பரவாயில்லையே, மக்கள் பெங்களூரில் கர்நாடகாவில் முடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மேலே தமிழ்நாடுங்கிறத ஸ்டிக்கர், அதாவது ஒட்டுறதை வச்சு ஒட்டி அந்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணாங்க. அதுல என்ன பெரிய விசேஷம்னா, அவங்கள கூட அந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல பெருசா. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சேலத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்ன பண்ணாங்கன்னா, இதே அரசு பேருந்துகள் மேல தமிழ்நாடு அப்படிங்கிற உண்மையதான் ஒட்டினாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஓடுற அரசு பேருந்து மேல ஆஸ்திரேலியா அரசு போக்குவரத்து கழகம்னு ஒட்டல, இல்ல அமெரிக்கா அரசு போக்குவரத்து கழகம்னு அமெரிக்கான்னு கொண்டு ஒட்டல,
உள்ளத உள்ளபடி தமிழ்நாடு அப்படின்னு ஒட்டினதுக்காக இந்த திராவிட மாடல் தெலுங்கு ஓங்கோல் கட்சியை சார்ந்த பிற மாநிலத்தவர் நம்முடைய இனத்தை ஆண்டுகிட்டு நம்முடைய நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய இடத்த பிடிச்சிக்கிட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கிற இந்த பிரகஸ்பதிகள் இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற உண்மையை தான் ஒட்ட போனோம். அதுக்கு அதன் ஏவல் துறையை வச்சு கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில தமிழ்நாடு போயிட்டு இருக்குங்கிறத பாருங்க. பார்த்தீங்கன்னா கரூர்ல ஒரு தற்குறி நடிகர் வந்து அவருடைய அசட்டையால, அவருடைய உதாசீனத்தால, அவருடைய பொறுப்பின்மையால 42 உயிர்கள் பலியானதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கண் துடைப்புக்கு கூட அவருக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டு இப்ப சிபிஐக்கு மாற்ற அளவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு விட்டுச்சு. நம்ம வந்து இவனை முறைச்சிக்கவும் வேண்டாம், முறைச்சி அவன் ரசிக வெறியனோட வெறித்தனத்துல கையே கடிச்சு வைக்கிறானுங்க. வழக்கு போட்டிருந்தா இது இன்ஸ்பெக்டரோட இல்லைன்னா ஆய்வாளரோட குறவலையே கடிச்சிருப்பானுங்க, அது வேற விஷயம். இப்படின்னு பயந்து இதுகள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு அதெல்லாம் ஒரு அரசியல் லாப நட்ட கணக்கு தான். இப்போ வழக்கு பதிச்சோம்னா இந்த விசில் அடிச்சானுங்க வந்து நம்ம எல்லாம் வந்து திரும்புவானுங்க, நம்மளே குறை சொல்லுவானுங்க, நம்ம காவல்துறையை குறை சொல்லுவாங்க. பாத்தீங்களா திமுக சதி செய்யுதும்பானுங்க. ஏன்னா திமுகவோட சதியும் இதுல இருக்கு. அந்த 42 உயிர்கள் பறி போனதுல அந்த கணக்கு விகிதத்துல கொஞ்சம் திமுகவோட சதியும் இருக்குது. அந்த அவசரமான போஸ்ட்மார்ட்டம் அந்த இது எல்லாத்தையும் கவனிக்கும் போது குறைந்தபட்ச உயிர்கள் பலியாகும்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் இந்த விஜயோட இந்த சின்ன பிள்ளைத்தனமான சில்லறத்தனமான செயல்னால ஒரு என்ன சொல்றது, ஒரு நயவஞ்சக காய் நகர்த்தினால கூட்டம் கூட்டி நான் என்னோட கெத்த காட்டுறேங்கிற அந்த இதனால இப்படி நடக்கும்னு எல்லாருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுதானா அடிச்சுது. அந்த அலாரம் திமுகவுக்கு அதிகமாவே அடிச்சுது. அதனால இதை சாதகமா பயன்படுத்தவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயற்கையாகவே நடந்த இந்த உயிர் பலியில கொஞ்சம் இந்த பால்ல கெமிக்கல் தண்ணி கலக்கிற மாதிரி திமுகவும் பல சதி வேலைகளை செஞ்சிருக்கு. அப்ப அதுவும் அம்பலம் ஆயிடக்கூடாது, இல்ல அதுக்கு நம்ம கொஞ்சம் கமுக்கமா ஒதுங்கி போனோம் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கோட தான் வேடிக்கை பார்த்துச்சு. இது இப்போ பாஜகவோட கையில இருக்கக்கூடிய சிபிஐக்கு போயிடுச்சுன்னு வைங்க. இன்னொன்னு இதை பேசும்போது சொல்லி ஆகணும். இந்த கரூர் சம்பவத்துல அன்பில் பொய்மொழியா அவரு வந்து போய் குமுறி அழுதாரு. என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னா எவையா கேட்கறான்னு அப்படி உருகி அழுதாரு. நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களா? உங்களுடைய கல்வித்துறையில கீழ் வருகின்ற அரசு பள்ளிகள்லாம் செவ்வனே எந்த உயிரையும் பறிக்காத மாதிரி எந்த பிள்ளைகளுடைய கைகாலம் உடையாதபடிக்கு இருக்கா? கழிவறைகள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கா? திருவள்ளூர்ல இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி அரசு பள்ளியோட மதில் சுவர் விழுந்து ஒரு மாணவன் பலியாயிருக்கான். அங்க போய் ஏன் அழலாம்? இதே அன்பில் மகேஷ் பொய் அழுகை மொழி இருக்காரே, பொய்யா அழுதார் இல்லையா? அவருடைய கல்வித்துறை அவருடைய நேரடி கண்காணிப்புல அவருடைய பொறுப்புல வரக்கூடிய அரசு பள்ளியில ஒரு மாணவன் சுவரடிந்து உயிரை விட்டானே, ஏன் அங்க போய் அழக வரல? அது உயிரா தெரியலையா? 42 பேர் இறந்தாதான் உங்களுக்கு அழுக குமுறிக்கிட்டு கொப்பளிச்சுக்கிட்டு வருமா? ஒரே ஒரு மாணவன் இறந்தா உங்களுக்கு அழுகையும் வராது, கொப்பளிக்கவும் செய்யாது, உங்களுக்கு அந்த பள்ளி பக்கம் போறதுக்கு வழியும் தெரியாது. எவனோ ஒரு நடிகனை பார்க்க போய் உயிரிழந்த கூட்டத்துக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே, இப்ப இந்த உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுடைய துறையின் கீழ் வருகின்ற அரசு பள்ளியில இறந்து போன அந்த மாணவனுடைய குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுத்துருக்கீங்க? குறைஞ்சது 50 லட்சம் கொடுக்கணும். ஏன்னா அரசு பள்ளி, அதாவது ஒரு தனியார் கட்சி ஒரு நடிகனை பார்க்க போன கூட்டம். அப்படி பார்க்கும்போது இது வசதியான உயிர்னு தான் சொல்லணும். உங்களுடைய அரசு பள்ளியில படிச்ச உங்களுடைய குழந்தை தான். அப்படி சொல்ல போனா அதுக்கு நீங்க 50 லட்சமாவது கொடுக்கணுமே. அங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, அவரு இந்த விளம்பர மாடலின் பிரதிநிதியா, அவர் விளம்பரமா போட்டு தள்ளினதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி பரவாயில்லையே, இந்த காலத்துல ஒரு இளைஞன் ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்படி வாங்குன்னு வாங்குறாருன்னா அப்புறம் தான் தெரியுது இது விளம்பர மாடல் ஆட்சியோட வேலை, இதுவும் கொஞ்சம் விளம்பர பைத்தியம் தான் அப்படின்னு தெரியுது. அது வேற விஷயம். இப்படியாக கரூர்ல அடுத்தவன் கட்சியில வந்து செத்து போனா நல்ல பிள்ளையா அழுறதும், தன்னுடைய இது துறையின் கீழே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டுக்காமலே அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி காட்டிக்காமலும் போறதுதான் இந்த கடந்த, அதாவது அந்த அதிமுக திமுக வரலாறே அப்படிதான். அடுத்தவன் விஷயத்துல ஒண்ணு நடந்தா அப்படியே அழுக நாடகம் ஆடி நீலி கண்ணீர் வடிக்கும். அடுத்தவனுக்கு ஒண்ணுன்னா அப்படி பதறி அடிச்சுட்டு துடிச்ச மாதிரி, அடுத்தவனுக்கு ஒண்ணுனா நமக்கு இல்ல அடுத்த கட்சிக்கு ஒண்ணு, அதுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்படி
பதறி துடிக்கும். அதே தன்னால தங்களுடைய துறைகளால தங்களுடைய கவனமின்மையால தாங்கள் வந்து கொள்ளையடிச்சு பதிக்கினால எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாம கிடப்புல போடப்பட்ட இத்து போன ஒரு விஷயத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்து உயிர் பலி நடந்துச்சுன்னா அவங்க அந்த கிரகத்திலே இல்லாத மாதிரி, இந்த கிரகத்துல நடக்கலங்க, செவ்வாய் கிரகத்துல நடந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி டோன்ல போயிருவாங்க. இதுதான் நிசப்தம். இப்படி இருக்க இப்ப தமிழ்நாடு அப்படின்னு பெயர் ஒட்டின ஒரே காரணத்துக்காக இப்ப வந்து பஸ், அதாவது அதை போராட்டம் அந்த பேருந்துகள்ல ஒட்டின நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் கேட்கறதெல்லாம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்க வந்து ஏன் வந்து இந்த திராவிட மாடல் அரசு இல்லைன்னா அதிமுக அரசோட ஏவல் துறை என்ன பண்ணோம்னா, எப்பவுமே தப்பு பண்ணவனுக்கு மேல எந்த தண்டனையும் எந்த கைது நடவடிக்கையும் பண்ணாது. அது அங்கொன்னும் இங்கொன்னுமா என்னைக்காவது பண்ணுமே தவிர கட்சி சார்ந்து நல்லது பண்ண அதை பாராட்டவோ எதுவும் செய்யாது, அதை தடுக்க தான் செய்யும். என்னைக்காவது நீங்க பஸ்ல நீங்க வந்து தமிழ்நாடுன்னு ஒட்டியிருக்க கூடாது, போய் கவிதா லவ்ஸ் கவிதன், ரமேஷ் லவ்ஸ் ராசிகா அப்படின்ட்டு எழுதி கிறுக்கி வச்சிருக்கணும். இல்லைன்னா ஹாட் படமா போட்டு கிறுக்கி வச்சிருக்கணும். ஜன்னல்ல வந்து எதையாவது கார்டுகளை வச்சு கீறி காதல் அடையாளங்கள், காதலிப்பவரோட பேரு, இல்ல கூட்டிட்டு ஊரை சுத்துறவங்களோட பேரு இப்படி கிசுவா எழுதி வச்சிருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு நடம் வந்து இப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படி புலங்காயுதம் அடைஞ்சிட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் தமிழ்நாடுன்னு ஒட்டினா என்ன பண்ணுவாங்க? விடுவாங்களா? அவங்கள தமிழ்நாடு என்னவோ கெட்ட வார்த்தை மாதிரியும் பஸ்ல கிறுக்கி வச்சதெல்லாம் புனிதமான வார்த்தைகள் மாதிரியும் தான் நம்முடைய காவல்துறை நடக்கும். என்னைக்காவது பேருந்துல கண்ணாடி உடைச்சவன, கம்பியை உடைச்சவன, சீட்டை உடைச்சவன, இல்லைன்னா வந்து கிறுக்கி அசிங்கமா ஆபாசமா எழுதி வச்சவன ஏதாவது பண்ணியிருக்கா? பண்ணவே பண்ணாது. ஏன் படியே இல்லாம பஸ் போகும், அந்த போக்குவரத்து கழகம் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. ஏன்ப்பா இப்படி கூட்டிட்டு போறேன்னு கேட்காது. ஜன்னல் உடஞ்சி கூரை உடஞ்சி பொத்துக்கிட்டு மழை பெய்யும், ஏன்னு வழக்கு பதிவு செய்யவே செய்யாது. ஏதோ அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிட்டுனா மட்டும் ஒரு நாளைக்கு ரவுண்டு கட்டி சீட்டு பெல்ட் போடாததுக்கு, காக்கி சட்டை போடாததுக்கு, அது இல்லாததுக்கு இது இல்லாததுக்குன்ட்டு பயங்கரமா பணியாற்றுவாங்க, தீவிரமா பணியாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் குழாவி சமரசம் ஆன பிறகு வழக்கெல்லாம் ரத்து பண்ணப்படும். அந்த கேலி கூத்தெல்லாம் இங்க நடந்தது உண்டு. இப்படி நீங்க வந்து அவங்களோட உள் உணர்ச்சிகளை தூண்டுற விதமா, இல்லைன்னா அவங்களுடைய மூளையில வந்து பல வேதியியல் மாற்றங்களை உருவாக்கும் விதமா கிறுக்கி வச்சிருந்தீங்கன்னா, ஆபாச படங்களை ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா, இல்ல ஆபாசமா சித்தரிச்சு வரைஞ்சி வச்சிருந்தீங்கன்னா ரசிச்சுட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க உண்மையை நாங்க வைக்கிறோம், எங்கள் தமிழ்நாடு, நாங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிற உண்மையை ஓட்டுறதுக்கு நீங்க போனீங்கன்னா, உண்மையை சொன்னா பொய்க்கார கும்பலுக்கு, பொய் சதிகார கும்பலுக்கு பிடிக்குமா? பொய்யா பேசி ஆட்சிக்கு வந்த இந்த திருவாளர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால இனிமே ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு போங்க. நாம் தமிழர் கட்சி ஃபுல்லா ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடிகன் பேரு, நடிகை பேரு, நடிகையோட கிசுகிறது, இல்ல அந்த காலேஜ்ல உள்ள கிசு, இந்த கல்லூரியில உள்ள 2 பசங்க பேரு, அது இதுன்னு எழுதி வச்சு எதையாவது பண்ணுங்க. சாதனை படைத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள்னு பாராட்டு பத்திரம் கூட வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நாம புரட்சிகரமா இது பண்ணிட்டு போகும்போது ஒரு தற்குறி நடிகரை பார்க்க போற கூட்டம் தற்குறித்தனமா பேசி வைக்குது. நாம வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்காகவும் நமது உரிமைக்காகவும் உண்மையோட நிதானத்தோடும் போராடிட்டு இருக்கும் போது இதுக கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, ஆட்சிக்கு போயிடுச்சுங்க. பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்தது யார்? இந்த என்னது நடிகருடைய ஆட்சியில தான் நடந்தான். கட்சியை ஆரம்பிச்சு இன்னும் முளைச்சு 3 இலைய விடல, நிதானத்திலே இல்லைங்க. இந்த கட்சி வந்து முதல்ல நில்லுங்க, அப்புறம் உங்க கொள்கையில சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீ நிதானத்துல இல்ல, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லுன்னு தான் அந்த தலைவருக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு, அந்த தற்குறி படைகளுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி சொல்லுது. ஒரு பிள்ளை விஜய் படமா போடலன்னு ஒரு சின்ன பிள்ளை உட்கார்ந்து அழுது எந்த அளவுக்கு அகோரமா இந்த நாடு போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துடுங்க. அடுத்து இன்னொரு பொண்ணு வீட்டுல 9 பேர் இருக்காங்க, விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, விஷத்தை வச்சு கொன்றுவேன்ட்டு கொலகாரியா பத்திரகாளியா வந்து நிக்குது. பேசாம வச்சு கொன்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு இவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும்? யாருக்காக இவ்வளவு அரசியல் பேசுறோம்? யாருக்காக இவ்வளவு புரட்சி பண்றோம்? யாருக்காக இவ்வளவு போராட்டம் பண்றோம்? எல்லாரையும் மறந்துகிட்டு டயலாக் பேசியே வளர்ந்த ஒரு நடிகனை நடிச்சது அந்த முகம், இந்த விஜய்ங்கிற முகங்கிற ஒற்றை அடையாளம் தான் தகுதி அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டுங்கிறத விட வேற நம்ம என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு வந்து சில குறிப்புகளா நம்ம சொல்லலாம்னு பார்க்கலாம். அந்த நடிகர் வந்து இன்றைய பேச்சுல சொல்றாரு, அதாவது வந்து பெரியாரை கொள்கை தலைவராய் வைத்துக்கொண்டு கொள்ளை அடிக்கிறவங்க எல்லாம் நம்மள பேசலாமான்னு கேக்குறாரு. உண்மையிலே அது கொள்ளைக்கார கட்சி தான். ஆனா அவங்க கொள்ளை அடிக்கிற பெரியாருங்கிற கொள்ளைக்காரரோட கொள்கையை வச்சுதான்.
பெரியாருக்கு எந்த கொள்கையும் கிடையாது. பெரியாரின் கொள்கை என்ன? ஆங்கிலேயனுக்கு சிங்சாங் போடுறது. பெரியாரின் கொள்கை என்ன? தமிழ் அழியணும், தமிழ் சனியனை யாரும் தூக்கி பிடிக்க கூடாது, தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாது, இங்க நாம ஆளவே கூடாது, வெள்ளக்காரன் தான் ஆட்சி செய்யணும். அவருக்கு வெள்ளக்கார பெண்கள்னா அவ்வளவு இஷ்டமா என்னன்னு தெரியல. வெள்ளக்காரங்களா தான் இங்க இருக்கணும், வெள்ளக்காரங்க ஆட்சிக்குள்ள தான் நாம இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை தான் அவருக்கு. அடுத்தது கொள்ளை அடிப்பதுதான் கொள்கை. இன்னைக்கு பெரியார் பல்கலைக்கழகம் அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் பெரியாரோட உழைச்சி சம்பாதிச்ச காசா? தமிழை விட்டொழியுங்கள்னு சொல்லிக்கிட்டு தமிழ்லே பேசி தமிழ்லே பிச்சை எடுத்து சம்பாதிச்ச காசு அது. பேர் வைக்கிறதுக்கு காசு, ஒரு வீட்டுல போய் கால் வைக்கிறதுக்கு காசு, அந்த வீட்டுல போய் கை நினைக்கிறதுக்கு காசு, அந்த வீட்டுல கொடுக்குற பலகாரத்தையும் பண்டத்தையும் திங்கிறதுக்கு காசு, அங்க போய் சாப்பிட்டா காசு, தூங்குனா காசு, வெளியில வந்து துண்டை உதர்னா காசு, மைக்கு முன்னாடி நின்னா காசு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மூச்சு விட்டா காசு, விட்டா என்ன சுத்தி நின்று என் மூச்சு காத்து சுவாசிச்சா கூட நீங்க காசு தரணும்னு சொல்லியிருப்பாரு. அதை மட்டும் தான் கோட்டை விட்டுட்டாருன்னு நினைக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெரியாருக்கு கொள்ளை அடிப்பதுதான் அவர் கொள்கை. கட்சியே ஆரம்பிக்கல. ஒரு பெரியாருங்கிற சிவாஜி கணேசன் மூர்த்தி மாதிரி அன்னைக்கு ஆபாசமா பேசி தெரிஞ்சா ஒரு மழுமட்டத்துலதான் அந்த பெரியார்ல ஈவேரா அப்படிங்கிறவரு. அப்படிப்பட்ட ஈவேராக்கு எந்த கொள்கையும் கிடையாது. கொள்கை எல்லாமே தமிழர் இனத்துக்கு எதிரான, அவருடைய இனத்துக்கு உண்டான, அவருடைய இனத்தை பறைசாற்றுவதற்குன்னு தமிழர் இனத்தை சூறையாடிய கொள்கை தான் அவரோட கொள்கை. அப்போ இப்படி எல்லாத்துக்குமே காசு காசுன்னு காசு பார்த்து கொள்ளை அடிச்ச அந்த ஈவேராவை இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு, அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் வந்து ஈவேராவை வந்து ஜெயில போடலையா, தேச விரோத சட்டத்துல போடலையா, இவரை எந்த ஏன் நடமாட விடுறீங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சவரு தான். அண்ணா அவர்களுக்கும் ஈவேராக்கும் முட்டி மோதி குள்ளமான மனிதன் என்னை கத்தியோடு கொல்ல வருகிறான்னு ஈவேரா கூப்பாடு போட்டவர் தான். இப்படி ஒரு நாளும் அவங்களுக்குள்ள ஒத்து போனதே கிடையாது. இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கேடயமா இந்த திமுக அந்த கூட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஈவேராவை பின்பற்றக்கூடிய ஒரே இது கொள்ளை அடிக்கிறதுல மட்டும்தான். அப்போ ஈவேரா என்னும் ஆளு தமிழை வைத்து தமிழிலேயே பேசி பேசி காசு பார்த்த கொள்ளை அடிச்சு இன்னைக்கு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா இந்த தற்கூரி நடிகர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் குடும்பத்துக்காக ஏதாவது சேர்த்தாரா, அவர் தனக்குன்னு ஏதாவது சொத்து சேர்த்தாரா அப்படின்னு. அப்ப பெரியார் பல்கலைக்கழகம் எல்லாம் அப்படி பூமியில இருந்து அப்படி மழை பெஞ்ச இப்படி முளைச்சிருச்சா? அப்படியே காலாங்காலானா முளைச்சு வர்ற மாதிரி இன்னைக்கு பெரியாருடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படி திடீர்னு பெஞ்ச மழையில முளைச்சிருச்சா? எல்லாமே அவரு கொள்ளை அடிச்சு பிச்சை எடுத்து தமிழிலே பேசி பேசி தமிழை திட்டி பிச்சை எடுத்து சம்பாதிச்சது. அதனால திமுக அதை தான் வழிமொழியும். அந்த கொள்ளையடிச்ச ஈவேராவை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கொள்ளையடிக்க தான் செய்வாங்க. அப்போ இப்போ அவரை கொள்கை தலைவரா வச்ச நீங்களும் கொள்ளையடிக்க தானே போறீங்க. நாங்க வந்து நேர்மையானவங்க, நேர்மையான ஆட்சி தருவோம், எங்களுக்கு காசு பணத்துக்கு மேல ஆசையே இல்லை, அதிமுகல இருந்து கமுக்கமா ஊழல் பண்ணி கமுக்கமா கொள்ளையடிச்சிட்டு வந்த செங்கோட்டையன் அவர்கள் எங்கள்கிட்ட சேர்ந்துட்டாரு, நாங்க ஒரு புனிதமான கட்சி, நாங்க ஒரு தூய கட்சி அப்படின்னு ஒரு தூசு பிடிச்ச கட்சியோட தலைவர்னு சொல்லக்கூடிய நடிகர் சொல்றாரு. எப்படி நீங்க நேர்மையானவங்களா இருக்க முடியும்? உங்ககிட்ட இருக்கிறாரே ஆதவ் அர்ஜுனா, அவரோட சம்பாத்தியம் நேர்மையானதா? லாட்ரி வித்து சம்பாதிச்சு மக்களுடைய உழைப்பை சுரண்டி கோடிக்கணக்குல சம்பாதிச்சதுல பங்கு வாங்கிட்டு வந்து உங்க பக்கம் வந்து நிக்கிற ஆதவ் அர்ஜுனாவோட சம்பாத்தியம் நேர்மையான சம்பாத்தியமா? நீங்க சேர்த்துக்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் புனிதமான அதிமுக கட்சியில இருந்து வந்திருக்காரா? மறைமுகமாக அவர்களுடைய கொள்ளை வெளியில தெரியாது. மற்றவங்களோட வேலுமணி, இவரு எடப்பாடி, அந்த மணி இந்த மணி, இவங்களோட கொள்ளைத்தனம் எல்லாம் வெளியில தெரிஞ்ச கொள்ளைத்தனம். இந்த ஆளு ஒரு சைலண்ட் கில்லர். அவ்வளவு கொள்ளை அடிச்சு தான் அவருமே இருக்காரு. அப்படிப்பட்ட கொள்ளை அடிச்ச ஊழல் கட்சியில இருந்து வந்தவர் எப்படி உங்ககிட்ட வந்து நேர்மையான ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நம்மகிட்ட வந்துட்டாருன்னு நீங்க பெருமைப்பட முடியும்? இவ்வளவு ஏன் நீங்க நேர்மையானவரா? பிளாக்ல உங்களுடைய படம் டிக்கெட் வித்து ஓடும் போது நவதோரங்களையும் பொத்திக்கிட்டு சும்மா இருந்த ஒரு ஆளு தானே நீங்க அதை தட்டி கேட்டீங்களா? என்னுடைய படம் வந்து மற்றவங்களுக்கு நான் தலையிட முடியாது, எனக்கு வக்கில்ல, அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம் எல்லாம் கிடையாது, குறைஞ்சபட்சம் என்னுடைய படத்தையாவது பிளாக் டிக்கெட்ல விற்காதீங்க அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா? நீங்களே பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு ஆளை தான் பொதுச் செயலாளராகவே வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு தயாரிப்பாளர்கள்ட்ட பிளாக்ல மணி வாங்கினா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாப நட்ட கணக்குகளை வந்து ஏரியால இவ்வளவு வித்தா எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும்ட்டு அதை வேற நீங்க வாங்கிக்குவீங்க. இப்படி எல்லாமே சட்டத்துக்கு விரோதமா சம்பாதிப்பீங்க. வருமான வரி ஏய்ப்பு செய்வீங்க. அடுத்தது ஒரு காரை வாங்கினா அதுக்குண்டான ஒழுங்கான முழு தொகையை கூட கட்ட மாட்டீங்க. அதுல எனக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நிப்பீங்க. இப்படி எதுலையுமே நீங்களே அரசுக்கு கட்டுப்படாதவங்க, நீங்களே வந்து நேர்மையா நடக்காதவங்க,
இப்படி நேர்மையற்ற நீங்களும், நேர்மையற்ற அமைச்சர் செங்கோட்டையன், அதாவது உழைப்பு சுரண்டி அநீதியால் சம்பாதிச்ச பணத்துல உங்ககிட்ட இருந்து வந்த ஆதவ அர்ஜுனா, இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? அது வேற வாத்தியார் மாதிரி சொல்லுங்க, திமுகவா டிவிகேவா, திமுகவா டிவிகேவான்னு சொல்றத பார்த்தா அதுக்கு ஏதோ ஒரு கூப்பாடு போடுது, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அது போதும் எனக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, அரை கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் கூட்டி வச்சுட்டு, டீச்சர் இது என்னது ரோஜா, இது என்னது மல்லிகை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு நர்சரி ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரையும் ஒரு கும்பலையும் பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த 1ஆம் கிளாஸ் அரை கிளாஸ்ல எல்லாம், அதாவது அந்த குழந்தை பருவம் வந்து பயம் அறியாது. அதனால 4-5 பிள்ளைங்க என்ன செய்யும், ஒவ்வொரு வகுப்புலையும் ஓடிட்டு திரியும், அந்த பெஞ்சு மேல குதிக்கும், டீச்சர் டேபிள் மேல ஏறி உட்காரும், டீச்சர் தலைமுடியை பிடிச்சி அதை உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஓடி வந்து அவங்க துணியை இழுக்கும், கொட்டி சாப்பாடை கொட்டி போடும், அடுத்தவங்க சாப்பாடை பிடுங்கி தின்னும், அடிக்கும், குத்தும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா இந்த 1ஆம் வகுப்பு, இந்த அரை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுல எல்லாம் நடக்கும். ஏன்னா அதுகளுக்கு வந்து நல்லது கெட்டது கொஞ்சம் தெரியாம புரியாம இருக்கக்கூடிய வயது. ஆனா ஒரு வகுப்புல ஒரு 5-6 பிள்ளைங்க தான் அப்படி இருக்கும். ஆனா இந்த நடிகனுடைய பள்ளிக்கூடத்துல இந்த வாத்தியாரும் தத்து பித்து தான், அந்த பிள்ளைகள் அத்தனையும் சேட்டை, ஒண்ணு கூட உருப்படி இல்லை அப்படிம்பாங்கல்ல. ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு 2-3 தான் சேட்டை பண்ணும். ஆனா இந்த வாத்தியாரோட பள்ளிக்கூடத்துல அத்தனை விசிறிகளும், அத்தனை மாணவர்களும், அத்தனை அந்த தருதலை கூட்டமும் தலை தெரிச்சுதான் ஆடும். அத்தனையும் சேட்டை பிடிச்சது. இந்த சேட்டை பிடிச்சதுக்கெல்லாம் நாடாளணும் அப்படின்னு துடிக்கிறத பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. குழந்தைகளோட போகக்கூடாதுன்னா குழந்தைகள்லாம் சாவாத நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த குழந்தைகளோட உயிரை எல்லாம் 7 மலை தாண்டி கிளியோட இதயத்துக்குள்ள பூட்டி வச்சுட்டு வந்த மாதிரி, வீட்டுக்கு போனா பத்திரமா எடுத்து மாட்டிக்கிறது மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய குழந்தையின் உயிரை விட, நம்முடைய உயிரை விட ஒரு நடிகனின் உயிர் பெருசு அப்படின்னு நினைக்கிற இந்த தற்குறி கூட்டத்தை நினைக்கும் போது இந்த நாடும் இந்த மக்களும் நாசமா போகட்டும்னு கண்ணதாசன் சொன்ன வரிதான் ஞாபகத்துக்கு வருது.